விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்ட அருண் பிரசாந்துக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சான்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. சுபத்ரா அருண்ங்கிறவங்க அருண் பிரசாத் தன்னுடைய கணவருங்கிறது போல அதிகமான பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதனால அர்ச்சனா இரண்டாவது மனைவியாக போறாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டு வராங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி பெரிய அளவுல எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட நிலையில கடந்த வாரத்துல தான் முடிவுக்கு வந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல போட்டியாளர்கள் சண்டை சச்சரவுகள்ல தான் அதிகமா ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு ஃப்ரீ டாஸ்க்கு பிறகு போட்டியாளர்களுடைய விளையாட்டு அப்படியே தலைகீழா மாறியிருந்தது. ஆனாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இந்த சீசன்ல டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் தேர்வாகி இருந்தார். அதே போல முத்துக்குமரனோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில அதிகமா சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கடைசியில அண்ணன் தம்பி பாசத்தை காட்டினது அருண் பிரசாந்த் தான். அருண் பிரசாந்த் ஏற்கனவே விஜய் டிவில பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் தான். அந்த சீரியலுக்கு பிறகு அவர் எந்த சீரியல்லையும் நடிக்கவே இல்லைனாலும் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியில தன்னுடைய அடையாளத்தை மக்கள் மத்தியில பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல பிக் பாஸ் தமிழ் 7வது சீசன்ல டைட்டில் வெற்றி பெற்றிருந்த அர்ச்சனாவை தான் காதலிக்கிறேன்னு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா தன்னுடைய காதலை உலகமெல்லாம் அறிய செஞ்சிருந்தார். அதோட இந்த வருடத்துக்குள்ளேயே எங்களுடைய திருமணம் நடக்கும்னு தங்களுடைய திருமண அப்டேட்டையும் கொடுத்திருந்தாரு அருண் பிரசாத். இந்த நிலையில அருண் பிரசாத்துக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சாங்கிற கேள்விகள் இணையதளத்துல அதிர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் சுபத்ரா அருண்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி தான். அந்த ஐடியில அருண் பிரசாத் வீடியோக்கள் தான் அதிகமாக இருக்கு. அதோட அந்த ஐடியோடைய ப்ரொஃபைல்ல ஏன் அர்ஜுன்னு நடிகர் அருணை டேக் செய்யப்பட்டிருக்கு. அதுல 5 வருஷ காதல், பாரதி கண்ணம்மா பெஸ்ட் ஹீரோ 2021 மை ஹாப்பி சிங்கக்குட்டி பட்டுக்குட்டின்னு குறிப்பிட்டிருக்காங்க சுபத்ரா. அதுபோல அருண் பிரசாத்தினுடைய அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு அதுல அத்தைன்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதிக்கு ஜோடியா ஆரம்பத்துல நடிச்ச பிரபலமானவங்க ரோஷினி ஹரிப்பிரியன். அவங்க சுபத்ராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோவுக்கும் சுபத்ரா தான் உங்களுடைய மனைவியான்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதே போல சுபத்ரா இருக்கும்போது அர்ச்சனாவை அருண் எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஒருவேளை சுபத்ரா அருணுடைய தீவிர ரசிகையா, அதனாலதான் அருணை கணவர்னு அழைக்கிறாங்களா, இல்லனா அருணுடைய முதல் மனைவியானெல்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அருண் பிரசாத் இல்லனா அர்ச்சனா விரைவில் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அருண் பிரசாத்தினுடைய ரசிகர்கள் கமெண்ட் கொடுத்துட்டும் வராங்க.